So last type of PD is contained for two cases. So what is the type here? F of ZMP, comma ZMQ equal to 0, or F1 of X comma ZMP equal to F2 of Y comma ZMQ. இந்த ஃபார்மேட் இருக்கு. சரிங்களா? இத Solve ஓகே, லாஸ்ட் டைப். என்னோட பாட்டில் இது லாஸ்ட் டைப். ஏன்னா ப்ரீவியஸ் டைப் என்ன பார்த்தோம்? எக்ஸுக்கும் x power mp ஒய்க்கும் பவர் இருந்தது கரெக்டா ப்ரீவியஸ் டைப்ல. minus. பட் இங்க பாத்தீங்கன்னா இப்ப வர டைப்ல என்னது, இஜெட்டுக்கு பவர் இருக்கும், ஒய்க்கு வந்து அந்த அளவுக்கு பவரை வச்சு நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? Okay, sir. அதாவது டெரிவேட்டிவ் வந்து இஜெட்டோட இருக்கும். ப்ரீவியஸ் வந்து எக்ஸ் ஒய்யோட இருக்கும், பட் இங்க வந்து டெரிவேட்டிவ் வந்து இஜெட்டோட இருக்கும். சரி, இங்க என்ன ஆகும்? இங்க வந்து எம் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்னா இல்ல நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா, இங்க எந்த மாதிரி கேஸ் எடுக்கலாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப கேஸ் Okay, sir. இங்க கேஸ் ஒன்னுல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. எம் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நம்ம பிளஸ் ஒன் பத்தி ப்ரீவியஸ்ல பார்த்தோம், பட் இங்க என்ன சொல்றாங்க? எம் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுங்கிறாங்க. Okay, sir. அப்ப என்ன எடுக்கிறாங்க? லெட் கேபிட்டல் இஜெட் ஈக்குவல் டு ஸ்மால் இஜெட். அங்க வந்துட்டு m not equal to 1 ன்னு படிச்சோம். ஆமா, பட் இந்த கேஸ்ல மைனஸ் ஒன்னு படிக்கணும். Okay, sir. So let z is equal to z power m plus 1. எம் பிளஸ் அங்க 1 minus m ன்னு படிச்சோம். x power இல்லைன்னா y power. ஆமா. Okay, sir. Dou z by dou capital Z by dou z is equal to m plus 1 into z power m. மற்றபடி பழைய ஐடியா வேணும். இதை போட்டுட்டீங்கன்னா மற்றபடி பழைய ஐடியா z power m. கரெக்டுமா? z power m, sir. ஆமாம், தேங்க்யூ. அப்புறம் p is equal to dou z by dou capital X. Capital Q is equal to dou z by dou capital Y. ஒரே நிமிஷம் இதை முடிச்சிடலாம். ஸ்மால் பி ஈக்குவல் என்ன கிடைக்கும்? இது Small தப்பு. p is equal to dou z by இது dou x. எடுக்கலாம ஒரு நிமிஷம் அவன் எடுக்கிற டைம் நான் சொல்லிடுறேன். நம்ம ஸ்மால் பி இருந்து டிபெண்ட் பண்றாங்க, அதுல இருந்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஸ்மால் பி எப்படி டிபெண்ட் Small பண்றாங்க? p is equal to dou z by dou x. நான் இங்க வந்து தப்பு பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. Okay. இங்க நான் வித் ரெஸ்பெக்ட் இஜெட் போடாம வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போட சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு. ஓகே. டோ இஜெட் பை நான் அண்டர் சொன்னீங்க. டோ இஜெட் பை டோ எக்ஸ் போட சொல்லிக்கிறாங்க. டோ இஜெட் பை டோ எக்ஸ் போட்டா இங்க வெறும் பி வருங்கிறாங்க. Small x. ஆமா, வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்தா இந்த ஸ்டெப் மட்டும். இதை எடுத்துட்டீங்களா? இதை எடுத்துட்டு நீ ஸ்மால் இஜெட்டே பண்ண வேண்டாங்கிறாங்க. பார்சியலி டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எதை பண்ண சொல்லிக்கிறாங்க? எக்ஸை பண்ண சொல்லிட்டாங்க, நாட் ஃபார் இஜெட். Okay. இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன நடக்குது பாருங்க. Dou capital Z divided by dou small x equal to plus 1 z power m into dou z by dou small x. இந்த ஸ்டெப் இங்க நடக்குது. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஃபங்க்ஷன் ரூல். ஓகே சார். சரி, இது என்ன தெரியும்? இது வந்து ஸ்மால் பின்னு வரும், இது வந்து கேபிட்டல் பின்னு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ அப்ளை பண்ணுங்க. கேபிட்டல் பி இதை எடுத்துக்கிறீங்க. இது என்னக்கும் எம் பிளஸ் ஒன் இன்ட்டு இஜெட் பவர் என் தெரியும், எம்னு இன்ட்டு இது ஸ்மால் பின்னு தெரியும். கரெக்டுங்களா? கேபிட்டல் பி dou z by ஏப்பா இது கேபிட்டல் பி ஆல்ரெடி நம்ம கேபிட்டல் பி எடுத்துட்டோம். இது கேபிட்டல் பி தான் ஆக்சுவலா ஆனா dou z by dou capital x தான் சார். அங்க வந்து x இன்வால்வ் ஆச்சு, பட் இங்க வந்து x இன்வால்வ் ஆகல இல்ல. அங்க ப்ரீவியஸ் கேஸ்ல கேபிட்டல் இஜெட் இருக்கு வந்து என்னாச்சுன்னா டோ இஜெட் பை டோ கேபிட்டல் x இன் ப்ரீவியஸ் கேஸ்ல வந்தது. பட் ஒன்லி இங்க பாருங்க, இங்க வந்து ஸ்மால் இஜெட் தான் நம்ம எடுக்கிறோம். இங்க இஜெட் கேஸ் தான் எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே சார். அதனால கேஸ் தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறாங்க. சரிங்களா? அப்போ p is equal to ஓகே. ரெண்டுமே ஸ்மாலா இருக்கிறது வந்துட்டு p ன்னு எடுத்துக்கிறோம். ஒன்னு ஸ்மாலா ஒரு z கேபிட்டலா இருந்துச்சுன்னா கேபிட்டல் p. ஆமா, ஏதோ ஒரு லெட்டர் வந்து கேபிட்டல் வந்ததுன்னா அது வந்து கேபிட்டலா மாத்திக்கிறோம். அது கேபிட்டல் p. ஓகே சார்.
இதே ஐடியாக்கு கேபிட்டல் Q கண்டுபிடிங்க. கேபிட்டல் Q என்ன ஆகும்? வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போட்டீங்களா? இதே வந்து வித் ரெஸ்பெக்ட் இஜெட் போடுங்க. Small q is equal to dou z by dou y. ஆ டோ அப்ப கேபிட்டல் இஜெட் dou பை capital Z by dou y is equal to m plus 1 into z power m into dou small z by dou small y. ம் ம் So ம் capital Q is equal to m plus 1 into z power m into small q. புரியுதுங்களா? கரெக்டா Okay, சொல்லிட்டீங்க. இது sir. வந்து கேபிட்டல் Q ஈக்குவல் டு m plus 1 இன்ட்டு இஜெட் பவர் m இன்ட்டு ஸ்மால் Into small q. அவ்வளோதாங்க கண்ணு. இதே ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வருதோ அதை நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? Okay, sir. அப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணுவீங்க? இங்கே அப்ளை பண்ணுவீங்க. எதர் இதில் அப்ளை பண்ணுவீங்க ஆர் இதில் அப்ளை பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? அப்போ அப்ளை பண்ண என்ன டைப் கிடைக்கும்? இதில் அப்ளை பண்ணீங்கன்னா எஃப் ஆஃப் இஜெட் கமா பி கமா கியூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இதில் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா கேபிட்டல் பி எஃப் ஒன் ஆஃப் ஈக்குவல் டு எஃப் டூ ஆஃப் ஒய் கமா கியூன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இது பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட்னு தெரியும். யூ ஈக்குவல் டு எடுக்கிற மெத்தடு. இது பார்த்தா Sir, செகண்ட் மெத்தடு. இங்க ஒன்னியும் இந்த டேர்முக்கு நம்ம மாத்தல சார். Z power m into p ஃபார்முக்கு. மாத்திக்குங்க. இங்க ஓ p by m plus 1 ன்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். பி பை கேபிட்டல் பி பை எம் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு இஜெட் பவர் Equal எம். to z power m into p. Capital Q by m plus 1 is equal to z power mq. கிளியருங்களா? Okay, sir. இது என்ன கேஸ் நல்லா பார்த்துக்குங்க. இது என்ன கேஸ்? எம் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கேஸ்க்கு இந்த ப்ராசஸ் போடணும். அப்போ எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு என்ன கிடைக்கும்? லாக் இஜெட் போட போறீங்க அவ்வளவுதான். Okay, sir. புரியுதுங்களா? அப்போ எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். செகண்ட் கேஸ் என்ன ஆகும்? இதே ப்ராப்ளத்துக்கு வாங்க. எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இதே கேஸ்க்கு எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்படின்னா என்ன எடுப்பீங்க? கேபிட்டல் இஜெட் ஈக்குவல் Capital Z is equal to log x. சரிங்களா? Log z, okay. அப்போ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போடுங்க. வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போட என்ன கிடைக்கும்? டோ கேபிட்டல் இஜெட் பை டோ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை இஜெட் இன்ட்டு பி. கரெக்டுங்களா? 1 by z into ஸ்மால் அதாவது டோ இஜெட் பை டோ எக்ஸ். dou z by dou x. So அது வந்து small. capital P is equal to 1 by z into small p. ம். அப்போ இஜெட் கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஸ்மால் பி. கரெக்டுங்களா? Yes, z capital P is equal to small p. இதே அதே ஐடியா மாதிரி z capital Q is equal to small q. தட்ஸ் ஆல்மா. நீங்க இதை போட்டு அப்ளை பண்ணாதீங்க. நான் அதை அங்கே அப்ளை பண்ணி போட்டாலும் சரி. Okay, sir. அப்போ என்ன நடக்குது? இதை வந்து இதை இப்படிதான் வச்சுக்கணும். கேபிட்டல் பி கூட என்ன கிடைக்கும்? ஸ்மால் பி டிவைட் பை இஜெட். கேபிட்டல் கியூ கூட என்ன இருக்கும்? ஸ்மால் கியூ டிவைட் பை இஜெட்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுதான் நம்ம எண்ட் ஆஃப் ரிசல்ட்ல வைக்கணும். சரிங்களா? Okay, sir. ப்ராப்ளத்துக்கு போகலாம் மாட்டேங்க. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு சார். ப்ராப்ளத்துக்கு போகலாமா? Yes, sir. சரி, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஒரு ப்ராப்ளம் மட்டும் இதில் போட போகிறேன். கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்குங்க. இதுதான் கடைசி ப்ராப்ளம். உனக்கு இதுக்கப்புறம் ஒரு 4 ப்ராப்ளம் கொடுக்க போகிறேன். நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? எல்லா டைப்பும் முடிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் மேக்ஸிமம் எல்லா டைப்பும் முடிஞ்ச மாதிரி. சரிங்களா? Okay, sir. இப்போ சால்வ் பண்ணுங்கடா கண்ணு. சால்வ். z squared p squared plus q squared equal to x squared plus y squared. அவ பார்த்தாவே டெரிவேட்டிவ்ல எக்ஸ் ஒய் டேம் இல்லை. அதாவது பி கியூங்கிறது இங்கே இன்வால்வ் ஆகல. கரெக்டுங்களா? பி கியூ இன்வால்வ் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டைப் போயிடுவோம். இங்கே பி கியூ இங்கே இன்வால்வ் ஆகல. இஜெட்டுக்கு மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ இது எழுதுங்க. இஜெட் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டாக கண்ணு? Yes, sir. Actually, f of இல்லை இன்னும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது எப்படி எழுதுனா equal to இஜெட் பி தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் கியூ தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டாக கண்ணு? இப்போதான் அது எழுதுறீங்க. எப்பவுமே இப்போ பாருங்க இந்த டைப் இருக்குதான் பாருங்க. எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துங்க. எல்லாம் ஒரே பக்கம். நான் மாற்றி போட்டேன். எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துக்குங்க. இல்லை ஒரு பக்கம் கொண்டு வந்து என்ன எடுக்கும்?
ZP the whole square minus x square equal to y square minus ZQ the whole square. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்மளுக்கு Yes, டைப் sir. பாருங்க f1 of x comma zm p equal to f2 of y comma zm comma q. கரெக்டா இந்த டைப் வந்து சம் பாருங்க. ம். கரெக்ட் தான் தம்பி. ஓகே சார், புரிஞ்சு. இப்போ m ஓட வேல்யூ என்ன? m equal to 1. பவர் 1. கரெக்ட்டுங்களா? அப்போ இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 1. கேபிட்டல்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் கேபிட்டல் 1. கேபிட்டல் Z is equal to log Z. ஓ, நாட் சாரி சாரி சாரி. மைனஸ் 1 கேஸ். எஸ் எஸ். அப்ப கேபிட்டல் Z ஈக்குவல் என்னது? Z பவர் m பிளஸ் 1. m+1. மறந்துடாத டைப் அப்படியே நான் வச்சுட்டு இருக்கிற மைண்ட் ஓடிட்டே இருக்கும். அப்ப m ஓட வேல்யூ என்ன? 1 தெரிஞ்சிச்சு. அப்ப கேபிட்டல் Z அப்படியே மாத்திக்கங்க. கேபிட்டல் Z ஈக்குவல் என்னது? Z ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ம். அப்ப என்ன எழுதுங்க? ஃபர்ஸ்ட் dou Z by dou Z by with respect to x. அப்ப tau capital Z by tau small x equal to 2z into 2Z into dou Z by dou tau X. small x. இப்போ capital P is equal to 2ZP. Capital P equal to 2z small p. நம்மளுக்கு என்ன வேணும்? ZP தான் வேணும். ப்ராப்ளத்தை போய் பார்க்குறீங்க, நம்மளுக்கு என்ன வேணும் பார்க்குறீங்க? ZP தான் நம்மளுக்கு வேணும். கரெக்டா? ZP தான் நம்மளுக்கு வேணும். அப்ப ZP க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அப்ப P cap ZP ZP equal to capital B by 2. கரெக்டாப்பா? Yes. சார் சிமிலரி ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் தான். அப்போ கியூக்கு என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு இது பண்ணும்போது டோ கேபிட்டல் Z டிவைட் பை டோ ஸ்மால் y. 2Z small q. அப்போ ZQ is equal to capital Q by 2. அப்போ என்ன பண்ணுங்க? Z அப்போ small q equal to capital Q by 2. சரிங்களா? capital P by 2 the whole square. இதில் அப்ளை பண்ணுவீங்க, இதில் அப்ளை பண்ணுங்க. பாருங்க x ஸ்கொயர்டு y ஸ்கொயர்டு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அப்ளை பண்ணுங்க. Yes, sir. சொல்லுப்பா. b ஸ்கொயர் பை 2வா? அப்போ b ஸ்கொயர் பை 4. அப்போ b by 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் equal to y squared minus q by 2 the whole square. சரியா தம்பி? ம். அப்ப இது என்ன டைப்னு தெரியும். இது என்னது? f1 of capital P, x equal to f2 of capital Q, y, okay, y, q or q, y. சரிங்க, இது செப்பரபிள் டைப் நான் இருக்குங்களா? அப்ப இது என்ன சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும்? p squared by 4 minus x squared equal to y squared minus q squared by 4. சரியா தம்பி? செப்பரபிள் மாடல் என்ன எடுப்பீங்க? நான் இருக்குதா? f1 not Yes, sir. F of x comma p is equal to a ன்னு எடுப்பீங்க. கரெக்ட்டா? equal to a ன்னு எடுப்பீங்க. நான் இருக்குதா? yes, sir. P square by 4 minus x square is equal to a. சூப்பர். இதுல இருந்து நான் p என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. அப்ப என்னாச்சு? p squared by 4 p square minus 4x square is equal to 4a. p squared equal p to square is equal to 4 common at the a plus x square. இல்ல 4 into a plus x squared. கரெக்டா? இதுதான் நம்மளுடைய p Yes, squared வேல்யூ. அப்ப p ஓட வேல்யூ என்ன? ரூட்ல வருமா? அப்ப p plus or minus 2 root a plus x square. அதாவது x squared plus a ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? Okay, sir. அதே மாதிரி q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். q ஓட ஃபார்முலா வேற பார்த்து போடுங்க. அப்ப என்ன கிடைக்குது? y squared minus capital Q squared by 4 equal to a. அப்ப என்னாச்சு? y squared minus a equal to q squared by 4, which implies q squared equal to 4 times of y squared minus a, which implies q equal to 2 into root of y squared minus a. கரெக்டாப்பா? ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? No, sir. அப்ப இதனோட சொல்யூஷன் ஃபார்மேட் என்ன? tz equal to p into tx plus q into dy. கரெக்ட்டுங்களா? கரெக்டாப்பா? இது கேபிட்டல் Z வச்சுக்கோ. இந்த டைம் வந்து கேபிட்டல் Z. சரிங்களா? Okay, sir. எனக்கு கேபிட்டல் Z தான் மாத்திக்கணும். அதனால இது வந்து கேபிட்டல் Z தான் வச்சுக்கணும். கேபிட்டல் Z.
அப்ப இன்டெகிரல் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் p யோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்ப t இன்டு கேபிட்டல் Z ஈக்குவல் டு p யோட வேல்யூ என்ன பார்த்தோம்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டு டிஎக்ஸ் பிளஸ் q யோட வேல்யூ ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்டு டிஒய். கரெக்டா தம்பி? இப்போ இன்டெகிரல் பண்ணுங்க. இன்டெகிரல் dz ஈக்குவல் டு இன்டெகிரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டெகிரல் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்டு டிஒய். ஏ இன்டு டிஒய். சரியாப்பா? ஓகே சார். இது வரைக்கும் என்னாச்சு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுச்சு சார். அப்போ z இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இஜெட் ஈக்குவல் டு இதனோட ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? குடிக்கட்டுங்களா? இதனோட ஃபார்முலா குடிக்கா? இல்லை நான் சார் அதான் உள்ள இது இல்லை சார், ஏ ஸ்கொயர் இல்லை. ஏ ஸ்கொயர் இருக்குது. இங்க பாரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதுல்ல. அப்ப வந்து இது வந்து ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கணும். இது எப்படி வரணும்? ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கணும். மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு வேரியபிள் டேம் தான் ஸ்கொயர் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இது வேரியபிள் டேம் ஸ்கொயர் இருந்தா ஃபார்முலா மாறும். கான்ஸ்டன்ட் டேம் என்னவா இருந்தா என்ன? கான்ஸ்டன்ட் டேம் நம்ம இப்படி மாத்திக்கலாம். பட் வேரியபிள் டேம் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர்டா லீனியரா பார்க்கணும். வேரியபிள் டேம் வந்து ஸ்கொயர்டு. அப்ப இந்த ஃபார்முலா எழுதணும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணும். சரிங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தா சொல்லட்டுங்களா? சொல்றேன் பாத்துக்கங்க. x by 2 root of x squared plus a squared plus a squared by 2 log of x plus root of x squared plus a squared plus c. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். சப்போஸ் இங்க மைனஸ் வந்தா நல்லா பாத்துங்க. இங்க மைனஸ் வந்தா எங்க மைனஸ் வரும்? இங்க மைனஸ் வரும். எகைன் இங்க மைனஸ் வரும். அதான் ரெண்டாவது ஃபார்முலா அதுதான். சரிங்களா? போட்டலாமா? ஓகே சார். சொல்றேன் கண்ணு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கிடைக்குது? x by 2 root of x square plus a plus a square. a squareங்கிறது இங்க a by 2 log of x plus root of x square plus a plus c. plus c வேண்டாம். இதுக்கு அப்ளை பண்ணிட்டு plus c போடுங்க. இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. plus y by 2 root of y square plus a minus a. அங்க வந்து மைனஸ் இருக்குது. minus a. ஓகே சார். minus a plus a by minus a 2 log of x minus y plus y plus root of y square minus a. இப்போ plus c போடுங்க. சரிங்களா? ஓகே சார். z ஓட வேல்யூ எடுத்துங்க. z ஓட வேல்யூ z ஸ்கொயர்டா? z ஓட வேல்யூ என்ன? z ஸ்கொயர். yes sir. x by 2 root of x squared plus a plus a by 2 log of x plus root of x squared plus a plus y by 2 root of y squared minus a minus a by 2 log of root of y plus இருக்குதா? y plus root of y squared minus a plus c. இதான் end of result பா. ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? ஓகே சார். இல்லை ஓகே. இது வந்து என்னது? m equal to minus 1 m equal to not minus 1. m equal to 1